அமெரிக்காவில் யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்து அமெரிக்காவோட பில்லியனர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துது. ஒவ்வொரு மாசமும் அந்த மேகசின் வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. 141 பேரிலே 57 பேர் சிஇஓக்களாகவும் மிகப்பெரிய பில்லியனர்களாகவும் இருப்பவர்கள் பெண்கள். முதல் முறையாக தொழில் வர்த்தகத்தில் உங்களிடமெல்லாம் காலியாகி கொண்டே இருக்கிறது. தயவு செய்து சுதாரித்துக் கொள்ளுங்கள். இப்படியே இருந்தால் உணவு பறிந்துவிடும். ஏன்னா அவ்வளவு அடக்குமுறைகளை பார்த்து பட்டு உணர்ந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்களோடு போட்டி போடுவதற்கு தயவு செய்து இளைஞர்களே உங்களை மேலும் மேலும் தயாராக்கிக் கொள்ளுங்கள். 2 பேரும் ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்கும் என்று நான் குறிப்பிட்டது அதற்காகத்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இத்துணை தகுதி வாய்ந்தவர்கள் இந்த பெண்கள். சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். படிப்பினோட அருமை தெரியுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள கஷ்டம் என்ன, நல்லது என்ன தெரியுது, ஒழுக்கத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரியுது. வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன செய்யும்? நான் பேச ஆரம்பிச்சு கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடும். எனக்கு தெரியும் இன்னும் 30 நிமிடம் பேசலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அதற்குள்ளாக முடித்துக் கொள்கிறேன். நான் காவல்துறை அதிகாரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேசுகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நம்புறீங்களா? நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவும் ஆகிடுவோம். இப்போ டாக்டர் ஆகணும்னு என்ன, என்ஜினியர் ஆகணும்னு என்ன, ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு என்ன, ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு என்ன, கண்டிப்பா ஆகிடுவோம். நம்புறீங்களா? இங்க இருந்து பக்கத்துல கடலூர், இந்த கடலூர்ல பண்ருட்டி பக்கத்துல மருங்கூர் ஒரு ஊர். பார்த்துருப்பீங்க சில பேர், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? படம் என்னன்னு பார்ப்பீங்க. நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய 2 பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ணு பேரு ஐஸ்வர்யா, ஒரு பொண்ணு பேரு சுஸ்மிதா. சுஸ்மிதா அக்கா, ஐஸ்வர்யா வந்து தங்கச்சி. அப்பா பேரு ராமநாதன், அம்மா பேரு இளவரசி. 2004 சுனாமி வந்து முந்திரி வியாபாரம், முந்திரி தோப்பு வச்சிருந்தாங்க. எல்லா முந்திரியும் மட்டும் வச்சு வாழ்க்கை கொடுமை, வாழ்வதற்கு கஷ்டம். அந்த இளவரசி 10ஆம் வகுப்பு படிச்சவங்க அவங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க, நான் எப்படியாவது குரூப் 1 குரூப் 2 எழுதி